ஒரு சில அனுபவங்களை நிறையா பொண்ணுங்க இல்லை நிறையா பசங்க நடந்ததை சொல்லாமல் மறைச்சிடுவாங்க. இப்படி மறைக்கிறதுனால அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு அது நடக்கும்போது அவங்களும் அதை மறைச்சிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் யாருக்கும் தெரியாமல் நடக்கும். உங்களுக்கு நடக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு நடக்கலாம், இல்லை உங்களுக்கு பிறந்தவங்களுக்கு நடக்கலாம், இல்லை உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு நடக்கலாம், இல்லை உங்கள் கூட பிறந்த பெரியவங்களுக்கு பாட்டிக்கு நடக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம், தாத்தாவுக்கு நடக்கலாம். அதில் ஒன்று என்னென்னா, இந்த உடல் உறுப்புகளை, அதாவது ஆண்னா ஆண் உறுப்பை, பெண்ணா பெண்களோட அந்த மார்பை படம் பிடிச்சி நம்மளை அசிங்கப்படுத்தணுமோ இல்லை அவங்களோட உறுப்பை காமிக்கணுன்றதுக்காக அனுப்புவாங்க. நானும் 2-3 பார்த்துருக்கேன். காலங்காத்தால் எழுந்திரிச்சோன்னே திறந்து பார்த்தா நல்லா இப்போ உங்கள் மைண்ட் வைஸில் என்ன தோணும்? யாரோ உங்களுக்கு நல்லா பெருசாக காட்டியிருக்கான்னு சொல்லிட்டு ஆம்பளையாக இருந்தால் திமிரா பேசுவீங்கல்ல, வெக்கமாக இல்லை அது இப்படி பேசுகிறதுக்கு? உங்கள் மாதிரி ஒரு ஆணினம் ஏன் அது உங்கள் வீட்டில் யாருக்காவது நடக்கும்போதோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது, இல்லை உங்கள் மனைவிக்கோ, இல்லை யாருக்கும் நடக்குது. அப்பப்போ அதே மாதிரி கிண்டல் பண்ணுங்கள், நக்கல் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க சொல்கிறனால அது உங்களுக்கு கிண்டலும் நக்கலும் ஆகி போச்சுல. என் வாழ்க்கையில் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இவன் ஏமாந்தேன்ட்டு சொல்கிறா. அந்த மாதிரி அதே மாதிரி யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, ஏதாவது பண்ணியிருப்பா, பண்ணாமல் இருந்தால் எப்படி அவளுக்கு அது நடக்கும், ஏதாவது பண்ணியிருப்பான், இவன் இருந்திருப்பான் அப்படின்ட்டு ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை நொந்து போய் சொல்கிறாங்கன்னா, அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்குறத விட்டுட்டு அவங்களோட அந்த மனநிலையை பாருங்கள். அந்த நேரத்தில் அவங்களுக்கு யார்கிட்டையாவது சொல்லணும்னு தோணிருக்கு, யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியாமல் உங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவீங்க? மனம் திறந்து உங்ககிட்ட சொல்கிறாங்கங்க. இது சமூக வலைத்தளமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு யாருக்கிட்டையோ சொல்லணும்னு தோணிருக்கு, அந்த தைரியம் வந்திருக்கு. எல்லாம் சரியாக போயிடும், வருத்தப்படாத. உங்களை ஒன்றும் அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லலை, அந்த ஒரு வார்த்தை, எல்லாம் சரியாயிரும், வருத்தப்படாத, என்கிட்ட பேசு, எங்ககிட்ட சொல்லுங்க. இவ்வளோ தானேங்க வேணும், வேறு என்ன வேணும்? வேறு அவங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்கள யாரோ ஏமாற்றிட்டாங்க, அவங்கள யாரோ நோக்கடிச்சிட்டாங்க, உங்ககிட்ட சொல்கிறாங்க, படத்தில் வர்ற ஹீரோ மாதிரி அவங்கள காப்பாற்றுன்னு சொல்கிறாங்களா என்ன? பகிர்தல், குமுறல், அழுகை, அவ்வளோதான். அங்கே நீ அசிங்கப்படுத்துறதுக்கும் கேவலப்படுத்துறதுக்கும் வேற ஒரு இடம் இருக்குது. உங்களை கடவுளாக நினச்சி உங்ககிட்ட முறையிடுறாங்க. கடவுளாக இருங்க, வேற ஒரு உருவமாக மாறிடாதீங்க, யமனாக ஆயிடாதீங்க.